ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோ லைக் கொடுத்துருங்க, ஐப்ரூவ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிருங்க. என்னது முதல்ல உன் முன்னாடி இருக்கிறவங்கள நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். நீ இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தாலே அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடச்சே, நான் என்ன பண்ணிட்டு எங்கிருந்துடா வரீங்க? மார்னிங் சக்குரா. ரெண்டு பேரும் எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சுவாவும் நானும் ரொம்ப நேரம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? வேற கவனம். ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிக்கிறது நாங்க இல்ல, நீதான் சக்குரா. உன்னை பார்த்தாலே தெரியுது. இல்ல, நான் கூட சிரிக்கலையே. ஹே, இங்க பாரு சக்குரா, நீ இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாய மூடு, எனக்கு தெரியும். அது வந்து இதோ பாருப்பா, எல்லாரும் நம்மள பார்த்து முறைக்கிற மாதிரியே தோணுது. ஆமா, பார்த்தா அப்படிதான் இருக்கு. வின் பண்ணிட்டு வந்தீங்க. இதெல்லாம் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க பழகிக்கணும். அங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வந்துட்டாங்க. ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. சிஷிட்டோரியன் ஆளுங்க கூட சண்டை போட்டீங்கல்ல? ஆமா, அது எப்படி இது இருந்துச்சு? மட்டும் பார்க்குறதுனால முறைக்கிற மாதிரி. ஓஹோ, இது ஒரு இன்டர்வியூ மாதிரியே இருக்கு. அடடா, இது வேறயா? இந்த ஹால்ல இருக்கிற எல்லாரும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேணும்னா இவனுங்களை கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும். என்னது? அவன் தான் நல்லா அனுபவிச்சு பண்ணுவாரு. நீயும் சண்டை போட்டியா என்ன? உன் முகம் தெளிவா இருக்கு. ஆமா, அவன் பேர் என்ன? நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு நீரே உங்களுக்கு சொல்லுவா. என்ன அவசரம்? கொஞ்சம் இருங்க. என்ன நடந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா? வேணா அக்சஸ் பண்ணே. வாழைப்பழ ஃப்ளேவர் தான் புரோட்டீன் ஷேக்லயே பெஸ்ட். சுகே. 2 நாளைக்கு முன்னாடி அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அவன் தானே அவன்? ஆமா, இவனை பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஆனா சுகேஷ்டாவோடவும் சூவோடவும் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் போல இருக்கு. வேற சூசூன்னு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருப்பான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சுவோ. என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்றியா? ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு. ஏன்பா சுவோ, உனக்கு சுகேரா பத்தி தெரியுமா? தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போதைக்கு சக்குராவை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு சந்தேகம் இருக்கே. ஏய், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. கேட்டா என்ன பிடிக்கும்னு கேட்டா. ஏஜிக்கல நம்பர் கேட்பாரு. எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்தான்ல. எது? பொண்ணுகளை இல்லப்பா, எதை பிடிக்கும்னு கேட்டேன். பிடிச்ச விஷயத்த சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா 6 பேக் ரெடி பண்றதுல பிஸி ஆயிட்டேன். ஆமா, இதெல்லாம் கேட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்த மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் யாரு என்னங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு கேட்டுருச்சு. ஓஹோ, அது வெறும் நியூமெரிக்கல் டேட்டா மட்டும் இல்ல. ஒருத்தனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சாலே அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுகேரா எப்பவும் அவனோட ரைட் ஷோவை தான் ஃபர்ஸ்ட் போடுவான். அது மட்டும் இல்லாம அவன் எப்பவுமே சாக்கஸ் புரோட்டீன்ஸை தான் குடிச்சிக்கிட்டே இருப்பான். யாரா நீ? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் பாட்டு மாதிரி. ஓ, ரகசிய நோட்டு. பொடிப்பயலா இருந்தாலும் பொல்லாதவனா இருக்கானே இவன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓவரா அடக்கி வாசிக்காத, வெடிச்சிட போகுது. இப்போ இவனுங்களுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன் இவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா என்ன? ஆமா, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். சரி வாங்க, ரெடி ஜூட்டே. நீங்க எல்லாரும் சக்குராவுடைய கதையை கேட்க ஆசைப்படுறீங்கல்ல? இன்னைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குச்சி ஐஸும் குருவி ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன். எங்க பாட்டி எனக்கு வேலை கொடுத்திருக்காங்க. நான் யாருக்கும் யாரை பத்தி தெரியாது கிளாஸ் பண்ணல. அவளுக்கு என்ன அவன் சொல்ல யாரும் கண்டுக்கவே இல்லை. குட்டி பசங்க என்ன சீன் போடுறானுங்க? அப்படிதான் நினைக்கிறேன். அட கிறுக்கு பசங்களா. 2 பேரும் எவ்வளவு வெகுலியா இருக்காங்கல்ல. அடா வாப்பா சுகிஸ்தா, வாழ்க்கையிலேயே முதல் தடவை கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்க. என்னப்பா? இவன் மூஞ்சிலியா முடிக்கணும். இல்ல, அவன் வராததுக்கு வேற காரணம் இருக்கு. ஓகே, அப்படின்னா நம்ம 4 பேர் மட்டும் போவோம். எப்பவும் நான் போற இடத்துக்கே உங்களை கூட்டிட்டு போட்டா? ஓகே. நான்லாம் எங்கேயும் வரல. நானும் வரல. ஏய் வா சக்குரா, அங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஏய் சக்குரா, யார் பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாரு. வாய மூடு. ரொம்ப மாடனா இருக்கறானே. அடேங்கப்பா. போதும், ஷாக்க குறை நிறைய ஷாக்க குறை. அப்படின்னா அடிக்கடி சுகேரா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவானா? ஏய் பசங்களா, நான் இங்க இருக்கேன்.
எந்த அவனுக்கு இடத்துல ஏத்த மாதிரியே சாப்பாடு பிடிச்சு நல்லா இருக்கும்னு அவன் சொன்னா சாப்பிட்டு கேமர் பாத்துருவோம். ஸ்டுடியோ. என்ன சகுரா வயிற்றுல எலி ஓடுதா? என்ன கேட்டனா இந்த புரோட்டீன் ஓகோனோமியாக்கி தான் சொல்லுவேன். இதுல மாவு இருக்காது, நிறைய புரோட்டீன் இருக்கும், கார்பும் கம்மியா இருக்கும். பாக்குறதுக்கே ஹெல்த்தியா இருக்கு. சுத்தம் இது பாக்குறதுக்கே நல்லா இல்ல. சக்குரா சரி பரவாயில்ல விடு, எனக்கு தண்ணி போதும். என்ன சகுரா, உனக்கு எதுவும் வேண்டாமா? இல்ல உனக்கு பிடிச்சதை தான் நீ சாப்பிடணும்னு நினைக்கிறியா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. சரியான உமனா மூஞ்சியா இருக்கானே. சரி வேண்டாம்னா நீ ரொம்ப செலவு மிச்சம். கேஷுவலா இருக்கிறடா. சண்டைய ஆரம்பிப்போமா? ஆ, 2 நாளைக்கு முன்னாடி நீ டாப்புக்கு வரணும்னு சொன்னல, கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. அத்தனை பேருக்கு மத்தியில இவ்வளவு கெத்தா ஒருத்தன் விஷயத்த சொல்றான்னா அவன் கண்டிப்பா வெத்தா இருக்க மாட்டான். ஆனா இப்ப இவ்வளவு அமைதியா இருக்கிறத பார்க்கும்போதுதான் இதே அந்த புள்ள அதுக்கான பார்த்தாங்க, காரணத்தை நீ உன் கையால சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி இருக்காரு ஆனா அவர் சண்டை போறதும் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான். நல்லா இருக்கு போல இருக்கே. ஓஹோ ரொம்ப பிரமாதம். நாம ஒரு ஃபன்னான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்கே. ஆனா இந்த இடத்துல பாருடா. இவ அங்க அடடா, நான் இவங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா கலர்ஃபுல்லா இருக்காங்க. என்ன கிரியோ பார்க்கவே முடியல? எங்க போற? வந்து இப்படி அவன் உட்காரு. கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம். நம்ம இங்க பின்னாடி என்ன ஆளைய கண்டுக்க மாட்டேங்கிறான்? அது கிக்கிரியோ தானே. ஓஹோ இவன் தானா அது? உட்காந்துக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உனக்கு அடி ஏதாவது பட்டுருச்சா என்ன? இந்தாங்க. ஓ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்க பாடியை ஏன்டா ரொம்ப நல்லா அப்படிங்கிற? maintain பண்ணிருக்கீங்க. அப்படி போடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கிளாஸ்ல 5 பவர் ஹவுசஸ்ல 4 பேரோட டேட்டா கிட்ட கரெக்டா இருக்கு. உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது உள்ள குளு குளுங்குது. பரவாயில்லையே சக்குரா, 5 பேர்ல உன்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். எப்படா கேப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணா மிடில் ஸ்கூலுங்கிற மிடில் ஸ்கூல்ல தான் அவன் படிச்சிருக்கான். அது பணக்கார ஸ்கூலு. அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே தேர்ட் இயர் பசங்களெல்லாம் போய் தோக்கடிச்சிருக்கான்னு அவனை பத்தி ஒரு பெரிய ரூமரே இருக்கு தெரியுமா? வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சக்குரா எவ்வளவு ஆர்வமா இருக்கான் பாரு. இரு. சொல்லுடா டேய், எங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஏன் இப்படி உன் மூஞ்சி செவந்து போச்சு? சீக்கிரம் சொல்லுங்கறல்ல. இங்க பொண்ணுங்க மத்தியில அவன் ரொம்ப ஃபேமஸ்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு போட்டிருக்கிற யூனிஃபார்ம் சேகை கேர்ள்ஸ் யூனிஃபார்ம். ஒருவேளை அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? நான் கேட்டது அது இல்ல. அந்த பொண்ணை பார்த்தா பயந்த relationship பொண்ணு பத்தி மாதிரி தெரிஞ்சுக்க சக்குராக்கு எந்த ஆர்வமும் இல்ல போல இருக்கு. என்ன மிஸ்டர் சகுரா, கிரியுவை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாம பேசாம கிரியு கிட்டயே பேசுவோம். உட்கார்ந்தனா எல்லாரும் சந்தோஷமா பேசலாம்ல. பாப்பா வாண்டியும் தான் சொல்றேன். இங்க பாரு, ரொம்ப உன் இஷ்டத்துக்கு expert ஆ பேசிட்டு இருக்காத. கிரியு, இந்த சகுரா பையன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணே. ஓஹோ மூஞ்சி எப்படி அப்படின்னா வச்சிருக்காங்க? நீதான் சக்குராவா? சாரி, உன் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உன் மூஞ்சி ஞாபகம் இருக்கு. நீதானே சுவிஷ்ட கூட சண்டை போட்டவன்? ஆமாமா, நம்ம கிரியுக்கு சகுராவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா. ஆமா, ஆனா இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நம்ம ஸ்கூல்ல பேசிக்கலாம். நீ முடிவு பண்ணிட்டியா? இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொன்றுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். அச்சோ, ஒரு விஷயத்த மறந்தே ஏய், சுகிரா, எங்க போற? போயிட்டேன். இரு. உனக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லவே டேய், இல்லையே டேய், கிரியு. டேய். நாம எல்லாரும் பேசினாதானே தெரிஞ்சுக்க இல்லடா, அவன் ஏதோ தானே? என்ன மன்னிச்சிடு. என்ன மாதிரியே இவனும் ஃபியூரின்ல படிக்கிறானா, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். ஆனா இவன் உன்னை பயமுறுத்திட்டான்ல. இப்படி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா நிறுத்திட. ஆ, எது எதை நிறுத்த? இங்க பாரு சுகா, என் பேரு சுகேரா. இங்க பாரு சுகே, உன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சா என்ன? இங்க பாரு சுகே, நீ ரொம்ப ஃபிட்டா இருக்க, அதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. திடீர்னு உன்னை யார் பார்த்தாலும் பயப்படுவாங்கல்ல. அதோட நீ இதே மாதிரி கத்திக்கிட்டே இருந்தன்னா அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே பயந்து தான் வேற கிடக்குது. என்ன பண்ணுவாங்க? ரைட்டு. நீ இப்படியே இருந்தனா பொண்ணுங்க யாருக்கும் உன்னை சுத்தமா பிடிக்காது. அடடா, நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அப்படியா? நான் அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. அதுக்கு நீ இப்படியா? சரி வா, இங்க ஒரே ரவுடி பசங்களா இருக்காங்க. நம்ம வேற இடத்துக்கு போலாம். அப்ப இவரு யாரு? நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சு. வாய்ஸ் எவ்வளவு சாஃப்ட் ஆக்கிட்டான்.
பொண்ணுங்களை எங்க உனக்கு எப்படி இருக்குன்னு பிடிக்காம தெரியல. போயிடும் சொன்னதுக்கு கஷ்டப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மற்றவங்களை பயமுறுத்துறதெல்லாம் என் பழக்கமும் கிடையாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கானே. என்ன பிரச்சனை அங்க? அடடா, இவனுங்க நம்மள விட மாட்டாங்க போல இருக்கே. இவனை தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா முதல்ல பிரச்சனை பண்ணது நீங்க தானே. இவ தான் உங்களை பார்த்து பயந்துகிட்டே இருந்தா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆமா, வாட் இஸ் திஸ்? என்னப்பா நடக்குதுங்க? நான் வரும்போது அந்த பொடலங்கா பையன் அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஓ, அதனால அவனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டு கூட்டிட்டு வந்துட்டான். அதான் அந்த பொண்ணு அப்படி அதுக்காக கிடந்து. அவன் ஆளுங்களை கூட்டிட்டு என்ன தேடி இங்க வந்திருக்கான். எப்படி குறுகுறுன்னு பாக்குறான் பாரு. அது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எப்பயாச்சும் தெரிஞ்சது. இப்ப அதுவா முக்கியம்? ஏம்பா கிரியோ, சும்மா பட்டைய கிளப்பிட்டப்பா. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு. கீரி கூட ஞாபகம் வச்சுக்கல, கிரியோ வந்துடும். பிரமாதம் பிரமாதமா பிரமாதம். அடி தூளோ தூளு. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. டேய் ஆரஞ்சு மண்டையா, ஒழுங்கா அந்த பிங்க் மண்டையனை விட்டு போயிடு. ஆரஞ்சு வேணா பிங்க் பண்ண நல்லா டேய் என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஹே சுகே, அப்புறம் நம்ம அப்புறமா ஒத்த பேசிக்கலாம். போயிடா, தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன படிச்சிருப்பா. இவ்வளவு பேர் வந்து எனக்கு கண்டுக்கல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். WWE ஸ்டார்ஸ் தான் எல்லாரும். ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இப்படி கூட்டமா வர்றதே முதல்ல தப்பு. உங்களை மாதிரி ஆளுங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அக்கறைப்படுவோம் கேட்டா ஒத்துக்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி போடு சகுரா, கரெக்டா சொன்ன. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் பின்னாடி போய் நிக்கலாமா? கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. அவனுங்க 3 பேரும் ரொம்ப டஃப்பான ஆளுங்க. இந்த 2 பேர் பத்தி தான் தெரியலையே. ஆமா சகுரா, எபிசோட் பார்த்த மாதிரியே இருக்குது. ஒத்தனை வச்சு எல்லாரும் வராங்க. பின்னாடி வந்து நில்ல. யாரு நானா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க, தேவையில்லாம உங்களை இதுல இழுத்து விட்டேன். டேய் ஃபியூரியன் பசங்களா, நீங்க இந்த ஊரோட பாதுகாவலரா இருங்க, என்ன வேணாலும் இருங்க. உங்களுக்கு இன்னைக்கு எப்படியும் டென்னு கட்டிடுவானுங்க. ச்சே, பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. இவங்களை சீக்கிரம் துவைச்சு தூக்கி போடலாமா? வாங்கடா, உலகிறேன்டா உங்களை. என்னடா என்ன இவன் பொளத்துட்டா சுகேரா? உனக்கு வெறும் வாய் மட்டும் தான் போல இருக்க. ஏன்டா டேய், மத்தவங்கள பத்தி கவலைப்படுற நீ இப்படியா இருக்கிறத? உன்னை சாவடிச்சிடறேன்டா. எப்பவுமே முதல் அடிய நான் மேல இருக்கிறவனுக்கு விட்டு சூப்பர் கொடுத்துருவேன். ஸ்டார் ஃபேன் போல. அதுக்கப்புறம் இருக்கும் வாங்கிட்டு இருக்காரு. என்னுடைய ஆட்டம். ஒரே அடியில அவனை எப்படி கவுத்துட்டான் பாத்தியா? முதல்ல அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொழக்கணும். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இவன் கொன்றுவான் பழகு. பேசி பேசி செத்துருவான் போல இருக்கே. பாத்துடா டேய், எதுக்கு இவங்களை எல்லாம் என் பக்கம் அனுப்பி விடுற? என்ன மன்னிச்சிடு, உன் பக்கமா அனுப்பி விட்டா சண்டை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடுமே நினைச்சேன். வேணுனே பண்றான். இப்பதானே சொன்னேன். நான் சும்மா இருக்கேன், என்கிட்ட யாராவது அனுப்பு. டேய் அவங்க ஹியூமன்ஸ்ரா. நடுவில் இருந்து தட்டுட்டே இருக்கும் போது. அங்க அந்த கிரியை 2 பேரையுமே சண்டை போட வைக்கிறான்ல, அவனுக்கு இதான் பிடிக்கும் போல இருக்கே. அப்படியெல்லாம் இல்ல. ஹே கிரியு, தேவையில்லாம நீ எங்களை பத்தி எதுவும் கவலைப்படாத, சரியா? நான் பாத்துக்கிறேன். இவனும் இறங்குறானா? ஓகே. அந்த பையன் ஜாலி டன். நான் பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு அது உனக்கு பிடிக்கலையா? அவ்வளோ சண்டை. தொலைச்சி விடு. ப்ரோ சுபா, உண்மையாவே கலக்குற. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல. கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாம அவன் பத்திரமா பாத்துக்கிறான். எங்க வர பறந்து வராங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சகுரா. இதுக்கு மேல முடியாது. வாங்கடா டேய், எல்லாரையும் என்கிட்ட அனுப்பி விட.
வீடியோ வந்துச்சு அவ்வளோதான். உண்மையாவே நீ ரொம்ப நல்லவன். நான் ஒண்ணு உனக்காக பண்ணல. தெரியுமே இந்த டயலாக் தான் இப்போ வந்து எல்லாரும் அப்படிதாங்க. ஐயோ, போட்டு போல. தெரிஞ்சு ஏன்டா வந்து வாங்குறீங்க? யாரா நீங்களா? என்ன ஒரு சண்டை. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சண்டைக்கு வரானுங்க பாரு. வந்தவங்க எல்லாரையும் நீயே சாத்தி எடுத்துட்ட. உண்மையாவே நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். எப்பா சகுரா பாத்தி எடுக்க உன் மோட்டோ என்ன சொல்லு? மோட்டோவா? போஃபுரினுடைய மோட்டோப்பா. அத சொல்லும் போது உள்ளுக்குள்ள எரிமலை வெடிக்கும். அப்படின்னா சக்குரா வெளியூர்ல இருந்து வந்ததுனால அது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆ, இப்பதான் புரியுது. அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்டுக்க. இந்த இடத்தை தாண்டி யார் வந்தாலும், இந்த இடத்தை நாசம் பண்ணாலும், இல்ல மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும், அவங்க யாரையும் கருணையே காட்டாம கண்டம் பண்ணிடுவோம். அதுக்கு எதுக்கு நீ இப்படி காட்டு கத்திக்கிட்டு இருக்க? ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க சொன்ன மாதிரி இது. நான் ஏற்கனவே கேட்டிருக்கேனே. என்ன இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்குமே. இந்த அவங்க slow-ஆ உன்கிட்ட போல. சக்தி இருந்தா அதை இந்த மாதிரி சில்லறத்தனமெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலேயாவது நல்ல புத்தியோட நடந்துக்கங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Thank you so much. உண்மையிலே நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சுகிஷ்டா கூட சண்டை போட்டப்பயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு தெரியும் சகோரா. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமானவன். ஆமாப்பா, அதனாலதான் அவன் டாப்புக்கு வரணும்னு கனவு காண்றான். ஓ அப்படியா? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னானே, உனக்கு ஞாபகம் இல்ல? அது கிளாஸ்ல எல்லாரும் ரவுடி பசங்களா இருந்தீங்களா? நான் வேற இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம கிரேட் கேப்டன் யாருன்னு முடிவு பண்ணிட்டோம் போல இருக்கு. கிரேட் கேப்டனா? சரி அதெல்லாம் விடு சகோரா. முதல்ல உன்னுடைய மொபைல் நிறைய நம்பர் சொல்லல. ஆமாமா, எனக்கும் கூட சரியா? அது நான் எப்படி அதை பண்றது? எங்க கொடு பாப்போம். ஆமா, உன் மூஞ்சி ஏன் செவந்து இருக்கு? என்ன உன் போன்ல எந்த ஆப்புமே இல்ல? சரி இரு, என் நம்பரை ஆட் பண்றேன். கான்டாக்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் வெதர்னு இருக்கு. ஏய், என்னாச்சு? சிரிக்காதீங்கடா, நானும் அப்படிதான்டா. என்னப்பா? இன்னில இருந்து நான் வெதரை பத்தி உங்ககிட்டே கேக்குறேன் சக்குரா. என்ன போன்ல இருந்தா கான்டாக்ட் வச்சுனே இருக்கணுமா? தானே எதுக்கு மதியம் இருந்து இப்படி உன் போனையே பாத்துக்கிட்டு இருக்க? கேம் விளையாடுறியா? எதுக்கு இப்படி பயமுறுத்துற? என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பயமுறுத்தணும்ல அப்படி பண்ணல. சரி நீ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட, இல்லைன்னா உனக்கு லேட் ஆயிடும். ஐயோ அவ்வளவு பார்த்துட்டாளா? ஏய், ஒழுங்கா அதை கொடுத்துரு. நான் என் நம்பரையும் இதுல ஆட் பண்ணிடுறேன். எதுக்கு ஆட் பண்ற? நான் அதை கேட்கவே இல்லையே. இப்ப டோஜி பானாவை பத்தின எல்லா இன்ஃபோவும் உன்கிட்ட இருக்கு. கொடுமை. குரூப் என்ன இது? ஸ்கூல்ல எப்படியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு ஸ்மார்ட் போனு? ஒன்று டைப் பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த குரூப்ல சர்வே இப்படிதான் இருந்துச்சு. இருக்கும். குட் மார்னிங் அனுப்புறதுக்குள்ள 1000 வருஷம். சக்குரா வந்துட்டான். குட் மார்னிங் சக்குரா. மார்னிங். குட் மார்னிங். கிரேட் கேப்டன்னா என்னன்னு எவ்வளவு சொல்லுங்கடா. என்னாச்சு? எதுக்காக இப்படி கோவப்படுற? எதுக்காக இங்க பேச வேண்டிய விஷயத்த எல்லாருமா சேர்ந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க? அது ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ படிச்சிட்டேன்னு காட்டுச்சு, நீ பாத்திருப்பேன்னு நினைச்சேன். உனக்கு பழக்கம் இல்லைன்னு இப்பதான் புரியுது. போக போக நீயே இதை பழகிப்ப சக்குரா. நாங்க இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதோ டேமன் டீமோட கிரேட் கேப்டனும் செகண்டரி கேப்டன் இரு சார் வந்துட்டாரு. எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்கடா. நான் அன்னைக்கு பார்த்தேனே. சூப்பர் சூப்பர். இவங்க தான் செகண்ட் இயரோட செலிபிரிட்டி. இவர்தான் என்ன மோட்டோ. எல்லாரும் உட்காருங்கடா. இதோ இது குசுமே, இது காஜி. குசுமேவா? இவங்களெல்லாம் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. இவன் ஆளே எப்படித்தானா? ஆளு ஒரு டைப்பா இருக்கான். கிரேட் கேப்டன் யாருன்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிரேட் கேப்டன்ங்கிறவன் கிளாஸோட கோஆர்டினேட்டர். யாருக்கு? யாருக்கு? நீ தான் சொல்லணும். அவன் தான் பொறுப்பு. சரியா?
நீங்களே எவனையாவது முடிவு பண்ணி வச்சிருந்தா ஐயையோ. சொல்லுங்க சரியா? இவர் அழுத்துல பேசுறது கேப்டனுங்கிறவன் இந்த கிளாஸ்ல டாப்பா இருக்கிறவன். எதிரில் இன்னும் ஸ்ப்ரே ஆயிடும் போல இது. ஓகே. என்னப்பா சுவோ நீ இவர் வாலண்டியர் வந்தா பண்ண போறியா? ரசிச்சுட்டே இந்த இருப்பேனே. மாதிரி விஷயத்துக்குலாம் இவன் இப்படி முன்னாடி வந்து நிக்க மாட்டானே. கொத்துட்டான்டா. இதுக்கு சகுரா தான் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. என்னது? எபிசோட் சூப்பரா இருந்துங்க, செம்ம பண்ணா போச்சு. எனக்குமே இப்போ டக்கு டக்குன்னு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கறதுனால. அதனால நானுமே பிங்க் மாட்டேன் எல்லோ மாட்டேனே வச்சுக்கிறேன், இப்போ இன்ட்ரோ தானே. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அவங்களுமே. அவன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பார்த்தோம், காட்டுறப்பெல்லாம் பார்த்தா அவன் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தான். அன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வரப்போ அவன் பாட்டுக்கு ஜன்னலை தொங்கின்னு அவன் பாட்டுக்கு தான் இருந்தான். இந்த பிங்க் மாட்டையும் பார்க்கறது செம்ம ஸ்டைலிஷாக வேற மாதிரி இருந்தான். பார்க்கும்போதே தெரிஞ்சது பணக்கார வீட்டுக்குள்ள அப்படின்றது தெரிஞ்சது. ஆனால் ஒரு மாதிரி எல்லா கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேமாக தான் இருக்குது. அந்த பேட்டர்ன் மட்டும் மாறல. நானுமே ஃபஸ்ட்டு லவ்வரு இவனெல்லாம் நாகரிகம் இல்லாமல் போய் அவன்கிட்ட கேட்குறான், அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பார்த்தா காப்பாற்றி கொண்டு வந்துக்கிறான். அதான் அந்த பொண்ணு பயத்திலே வந்துக்குது. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு குழந்தைய வந்து அழகாக காப்பாற்றி இனிமேல் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சதெல்லாம் வேற லெவல் ஃபீல் ஆகுது. எனக்கும் அந்த ஆரஞ்சு மண்டை பார்க்கறது பிடிச்சிருந்து. ஜாலி டைப், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அந்த மாதிரி இருந்தாரா. அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபைட்லாம் சொதப்புனதும் ஒருவேளை நம்ம ஒன் பஞ்ச் மேன்ல கிங் 7 பார்த்தோம்ல, அவர் மாதிரி கொஞ்சம் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி, இனிமேல் தான் அவர் கற்றுக்கணும், ஃபைட்குள்ளே வருவார் போல இருக்கு அப்படின்னு நினச்சா இல்லை, நல்லாவே ஃபைட் பண்ணி நல்லா பண்ணாங்க. யாருமே வந்து டக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டிக்க மாட்டுறாங்க. ஒரு மாதிரி தன்னடக்கமாக எப்போ வருமோ அப்போ பயங்கரமாக காமிச்சிடுறாங்க. இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா தெரியுங்களா, நம்மளோட ஸ்ட்ராங்காக இருப்பான், சுவிஸ்டாவோட ஸ்ட்ராங்காக இருப்பான்றது. ஏன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுகிறானா அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவன் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அடி வாங்கி தான் ரிட்டர்ன் கொடுப்பாருன்ற மாதிரி அது ஒரு ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பிங்க் மண்டை பார்த்தீங்கன்னா சண்டையே போடல, ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி நீ பண்ணிக்கோ அதே நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் பண்ணு, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. சக்குரா வந்து நானும் போய் இது பண்ணணும்னு இருக்கான். இவங்களாம் வந்து ஓகே அப்படின்ட்டு அது வேடிக்கை பார்க்க தான் ரெடியாக இருக்காங்க. அதனால தான் இவன் லீடராக போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம் லீடர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லீடர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவனை பண்ணிடலாம். இவன் நம்மளுக்கு முன்னாடி முந்துறான்ல, முந்துறவன் தானே லீடராக இருப்பான். ஸோ அந்த குவாலிட்டினால இவனை பண்ணணும்ன்ட்டு வேணுனே பண்ணுறாங்க. இது பாருங்க கிளாஸில் மாற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஒருத்தனா கை தூக்குவாங்க, எல்லாருமே வந்து தூக்கிட்டு இதை இவன் மேடம் நம்மளுக்கு விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இல்லை, அந்த குரூப் சார்ட்டும் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதில் வேறு ஏதோ கிளாஸில் மீட் பண்ணிக்கிறோமே, எதுக்கு இவனுக்கு குரூப் சார்ட்னு கேட்குறாங்க. இன்னும் கிளாஸில் மீட் பண்ணி அப்படியே வளவலன்னு பேசுகிற மாதிரி யாரும் ஒருத்தர் பேச மாட்டீங்க, அப்புறம் எங்கே இந்த குரூப் சார்ட் தான் ஏதோ ஒன்று தெரிய வரும், பேச வருவாங்க. ஏங்க கான்டாக்டில் என்னங்க 2-3 இப்போ இது இருந்தால் என்னங்க இப்போ இதுங்க சிரிக்குன்னா, நான் கூட அப்படிதான் என் கான்டாக்டில் 7 பேர் தான் இருக்கிறாங்க. என்னப்பா அதுலேயும் ஒருத்த நம்பர் 2 பேராக இருக்கும், அதுக்கு சிரிப்பீங்களா? எனக்குமே ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் குரூப்னு ஆரம்பிச்சு, இந்த மாதிரி குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்லாம் எனக்கு அப்போ ரொம்ப புதுசுங்க. இந்த மாதிரி தான் சேர்த்து விட்டாங்க. யார் என்னன்னே தெரியல, திடீர்னு சரசரன்னு வந்து நிற்குது. ஒருத்த நேம் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு, அது நம்மக்கு பசங்களா அப்படின்ட்டு. எனக்கு அந்த குட் மார்னிங் டைப் பண்ணுறதுக்குள்ள 1000 பேர் சர்ன்னு போய் நிற்குது. யாருக்கு இப்போ ரிப்ளை பண்ண, எந்த ரிப்ளைக்கு ரிப்ளை பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே 10-15 போயிருக்கும் மேலே. நான் அந்த மாதிரி குரூப்லேருந்து ஃபஸ்ட்டு லீவ் ஆகிடுவேன். எத்தனை முறைனா ஆட் பண்ணி எத்தனை முறை கூட லீவ் ஆகிட்டு வருது. என்னெல்லாம் முடியாது சாமி, தனித்தனியாக பேசிக்கிறேன். ஆனால் பாருங்க, அவ்வளோ ஸ்டார்டிங்கில் பரபரன்னு வரும், அப்புறம் பார்த்தா ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடி கிடக்கும். அது மாற்றவே முடியாது. அந்த குரூப் ஆரம்பிக்கிறப்போ 2 நாளைக்கு அப்படி இருக்கும். என்னென்னமோ பேசுவானுங்க, மீட் பண்ணலான்னு அதுன்னு இதுன்னு அப்புறம் நல்லா இருக்கிறானுவாங்க. திரும்ப மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு குட் மார்னிங் வரும். அப்புறம் அவ்வளோதான். அது சும்மா இருக்கும், ஒரு ஈக்காக கூட எட்டி போகுது. அதுக்கப்புறம் அந்த இரு வந்தாரே, தயவுசெய்து அவர் டெய்லி வராமல் இருந்தால் எனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்க, நான் பைத்தியமே சிரிச்சுக்கினே இருப்பேன். வீடியோ ஃபுல்லாக வெறும் சிரிப்பு தான் இருக்கும் ஒரு வர இடத்துல. அப்புறம் நீங்களும் பார்த்து கடுப்பாயிடுவீங்க. இல்லைங்க, அது டப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லி நீங்கள் ஒரிஜினலாகவே அப்படி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அவருக்குன்ட்டு. நம்ம பசங்க வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்ட்டு நல்லா இருந்துச்சு. அவர் வர ஃப்ரேம்லாம் ஜாலியாக இருக்குது. பேஸ் ரொம்ப ரகடாகுது, பேசுகிறவங்க சிரிப்பு வந்து தான் என்ன பண்ணுறது. சும்மா இருக்கிற பையனை கோத்து விட்றாங்க. அவன் ஏற்கனவே பேசல டேக் பண்ணிடுறான். லீடர் ஆகிட்டா எல்லாத்துக்கும் போன மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாத்தையும் பேசணும், நிறைய விஷயம் இருக்குது, அவனை கோத்து விட்றாங்க. ஸோ சாக்ரன் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். வேணுனே செய்கிறேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.